ஸோ காய்ஸ் என்னை ஏமாத்திட்டாங்க, நம்ப வச்சு முதுகுலையே குத்திட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும், நான் எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவேன். அச்சோ, நமக்கு ரொம்ப பிடிச்ச கிரியேட்டர் ஆச்சு, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவருக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம். கவலைப்படாத நண்பா, உனக்கு என்னோட சப்போர்ட்டு. இவெல்லாம் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் உண்மையிலேயே அவன் தான் ஃப்ராடு. உண்மையை பாருங்க, இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க, திருந்துங்கடா. அடோ பாவி, உன்னை போய் நம்பனே. ஐயோ, இவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிட்டீங்கள்ல, அவன் சொன்னதை நம்பிட்டீங்கள்ல. உங்களை நான் அப்படி பண்ணுவேனா? என் மனசில் இருக்கீங்க நீங்கள். அடா ஆமாம், அப்போவே எனக்கு தெரியும். என் தலைவன் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டான். எப்படி பேசுனா நீங்கள் எமோஷ்னலாக ஏமாறுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். கரெக்டாக பண்ணிட்டானா? உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? இதுதான். அவன் உங்களை திரும்பவும் ஏமாற்றி தான் இருக்கான். அடா ஆமாம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருந்தாலும் எனக்கு யூடியூப்ல நான் போகிறான்.